அக்கினி மழையாய், அக்கினி மதிலாய், ஜுவாலி தெரிகிற பரிசுத்த அக்கினியாய், தடைகளை உடைக்கிறவராய், அசுத்தங்களை ஜெயிக்கிற வல்லமையாய், சத்ருவின் தலையை நசுக்குகிறவராய், எங்கள் பலனாய், எங்கள் நம்பிக்கையாய், எங்கள் சகாயராய், எங்கள் கேடகமாய், எங்கள் அரணாய், எங்கள் பலனாய், எங்கள் துணையாய், எங்கள் அன்பாய், எங்கள் ஆத்துமனேசராய், எங்கள் ஆவியின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் எழுந்தருளுவீராக. ஓ ஜனங்கள் சபை ஏகோபித்து சொல்லட்டும், கர்த்தர் நீர் ராஜாவாக எழுந்தருளுவீராக. நீர் வந்தால் சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள். நீர் வந்தால் எல்லா வெறுமைகளும் மாறி போகும். நீர் வந்தால் குறைவுகள் ஒளிந்து போகும். நிறைவானவர் உமது நிறைவினால் எங்களை ஆளுகை செய்வீராக. நீர் வாருமே, நீர் வாருமே, நீர் வாருமே, ஆவியானவரே நீர் வாருமே, நீர் வாருமே, நீர் வாருமே, நெருப்பாய் வருவீர், நீர் காற்றாய் வருவீர், நீர் அக்கினியாய் வருவீர், நீர் அன்பாக வருவீர். எல்லாரும் சத்தம் உயர்த்தி, நீர் நெருப்பாய் வருவீர், நீர் காற்றாய் வருவீர், நீர் அக்கினியாய் வருவீர், நீர் அன்பாய். பரிசுத்தரே உரத்த சத்தமாய், பரிசுத்தரே 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 நீர் வாருமே, எழுந்தருளுமே, பரிசுத்தரே. எல்லாரும் பரிசுத்தரே. Yes, yes, Jesus. Amen. கர்த்தருடைய மகிமை. Jesus, glory, 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 glory. மகிமை வெளிப்படுவதாக, மகிமை வெளிப்படுவதாக. ஒரு கையளவு மேகம் வெளிப்படட்டும், ஒரு கையளவு மேகம் வெளிப்படட்டும். பெருமழையை கொண்டு வரட்டும், பெருமழையை கொண்டு வரட்டும். இந்த இடம் அதிரத்தக்கதாக, இந்த இடம் அசையத்தக்கதாக. நீர் வாரும், நீர் வாரும், நீர் வாரும், நீர் வாரும். எல்லா தடைகளும் உடைவதாக. சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்து வைக்கிற கர்த்தர், எல்லா அசுத்தங்களும் இந்த இடத்தை விட்டு வெளியேறட்டும். ஒவ்வொரு ஆவி ஆத்தும சரீரத்திற்குள்ளாய் தேவ வல்லமை அக்கினியாய் வெளிப்படுவதாக. ஓ ரிகவரதிரமஷிகலரா, ஓ ஜீசஸ். நீ நெருப்பாய் வருவீர், நீ காற்றாய் வருவீர், நீர் அக்கினியாய் வருவீர். நீ நல்ல கை தட்டி சொல்வோமா?
பிடிக்கப்பட்ட ஆவிகளும் வெளியேறட்டும். நெருக்கி கொண்டிருக்கிற அந்த காரங்கள் இயேசுவின் நாமத்தினால அழிந்து வெளியேறுவதாக. ஓ ரகதரபலா, கர்த்தருடைய அக்கினி தழல் விழுகிறபடிய ஸ்தோத்திரம். கர்த்தருடைய அக்கினி தழல் உடைய பிள்ளைகள் மேல விழுவதாக. ஆமென். இந்த எல்கைகளுக்குள்ளா இருக்கிற ஒவ்வொருவர் மேலேயும் கர்த்தருடைய அக்கினி தழல் விழுவதாக. ஒவ்வொருடைய உச்சம் தலையிலும் கர்த்தருடைய பலத்த கரம் வைக்கப்படுவதாக. எல்லா சத்துருக்களும் இயேசுவின் நாமத்தினாலே பலவீனத்தின் ஆவிகள் வெளியேறட்டும். சோர்வின் ஆவிகள் வெளியேறட்டும். கட்டி வைத்திருக்கிற அசுத்த கட்டுகள் இயேசுவின் நாமத்தினாலே தெறிப்புண்டு போவதாக. விடுதலை 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 விடுதலை. சிலர் மேல அக்கினி விழுகிறத பார்க்கிறேன். சிலர் மேல அக்கினி தழல் விழுகிறத பார்க்கிறேன். சிலர் மேல ஆவியானவர் அசைவாடுகிறத பார்க்கிறேன். சிலர் ஆவிக்குள்ளாக்கப்படுகிறீர்கள். சிலர் ஆவியானவரோடு இணைகிறீர்கள். ஆமென் ஆமென். ஆனால் இன்னும் சிலர் வெறுமையா இருந்து கொண்டிருக்கிறீர்கள். வெறுமை வேண்டாம். ஆமென். கர்த்தருக்கு இடம் கொடு ஆத்துமாவே. இருதயம் திறக்கப்படட்டும். வாலிபர்கள், வயோதிபர்கள், சகோதரர்கள் எல்லாரும் இருதயத்தை திறந்து தேவனிடமாக. ஓ ரகதரபல ஸ்ரீகலரனா. Jesus 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 Jesus. ரிகவரவரவரவ ஷபரவரவரவரவ. தீரகே மனதலலதரல ஸ்ரீகலரனா. உடபலவரவரவரவரவ ஷபரவரவரவரவரவ. ரிகேதலரதல ஸ்ரீகலரனா. உரபல ஸ்ரீகலரதரகசியக்கபரதரபலதுராதனா. ரிகபல வௌஷம் தரோதரகசியாத்தனரோ. ரிகபலதரனல ஸ்ரீகலரனலரதனா. ரிகபலதரல செகே ஹம்தாரதரபலதரா. ரிகபரபல வௌஷம் துரிபிக்கவர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 
Rigabal prouda barabala boshanturadal kadarabaladara. Re-rachus come to Redan kadarabaladara. Randal kadarabaladara gasiatunaro. Rebal prouda barabala baraboshabaladara kapsundaredanara. Ranadeke remalatalaradanarana. Urijedal seragandara balaboshabaladara. Jesus, Jesus, Amen, 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 Amen. Glory, glory, Hallelujah, Hallelujah. அப்படி இருக்கிற இடத்துல எல்லாரும் இரு கரத்தை தேவனுக்கு நேராக உயர்த்தி அபிஷேகிக்கப்பட்டவர்கள் நன்ற ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும். ஆமே, உங்களுக்குள்ளாய் ஆவியானவர் தந்திருக்கிற அபிஷேகமோ, ஆவியானவர் உங்களுக்கு தந்திருக்கிற வல்லமையோ இன்றைக்கு திரும்பவும் அனல் கொண்டு எழும்பணும். ஆமென். அவர் உங்களுக்கு தந்த ஆவியின் வரத்தை அனல் மூட்டி எழுப்பணும். இந்த இடத்திற்குள்ளாய் இருக்கிற அநேக ஊழியக்காரர்கள் உண்டு. தேவனால் அழைக்கப்பட்ட அநேக சகோதரிகள் சகோதரர்கள் உண்டு. ஆவியானவர் உங்களோடு இடைபடுகிறா. நான் உனக்கு கொடுத்த ஆவியின் வரத்தை இன்றைக்கு நீ அனல் மூட்டி எழுப்பிக்கொள், அனல் மூட்டி எழுப்பிக்கொள். ஹல்லேலூயா. உங்க மேல ஆண்டவர் வைத்த அந்த ஜுவாலித்து எரிகிற பரிசுத்த அக்கினி உங்க அருகில இருக்கிறவர்களை விடுவிக்கும். ஆமே, உங்க அருகில ஒரு நபர் பிசாசு பிடியோடு இருக்க முடியாது. உங்க பக்கத்துல ஒரு நபர் கட்டுகளோடு இருக்க முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தர் வானம் திறந்து தமது அக்கினியை ஊற்றுகிறார். ஆனால் முதலாவதாக அபிஷேகிக்கப்பட்டவன் மேலதான் அந்த அக்கினி வந்து விழும். அவன் மேல விழுகிற அக்கினி அவன் அருகிலே இருக்கிறவர்களை விடுவிக்கும். உங்க மேல கர்த்தர் போடுகிற பரலோக அக்கினி உங்க அருகிலே இருக்கிறவர்களை விடுவித்து கட்டுகளை அவிழ்க்கும். சத்துரு அலறிக்கொண்டு வெளியேறுவான். ஏன்னா பிசாசுக்கு தெரியும் உன் மேல இருக்கிறது பரிசுத்த அக்கினி என்று. இந்த விடுதலையினால் கர்த்தர் உன்னை விடுவிக்கிற நாள், உன்னை கொண்டு பிறரை மீட்டெடுக்கிற நாள். ஆமே, ஆமே. கர்த்தர் சாதாரணமாய் காரணம் இல்லாமல் உங்களை அபிஷேகிக்கிறது இல்லை. ஆமே, நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமே, உபத்திரவத்தின் குகையிலே நான் உன்னை தெரிந்து கொண்டேன். ஆமே,
வெள்ளியை பொன்னை பிடமிடுகிறது போல நான் உன்னை புடமிட்டு எனக்காக உன்னை தெரிந்தெடுத்தேன். Hallelujah, 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 Jesus. Rikaladara la shigalara naradana, rikam taradara vasiyatana ram talkadara baladara vasiyatana. Rigabala bala boshabala dara bala 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 boshabala dara ba. Rikele lele dara ham sanduri kabara bala bala boshara kadara bauria. Rikabal prouda baradura sigadara. Hallelujah, 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 hallelujah. கர்த்தருடைய அக்கினி, கர்த்தருடைய கை வல்லமை, ஆவியானவருடைய விரல், ஆவியானுடைய விரல், ஆமே, பிசாசுகளை துரத்தும்படியாக நீட்டப்பட்டிருக்கிற ஆவியானுடைய விரல், வியாதிகளை மாற்றும்படியாக நீட்டப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியானுடைய விரல், காயங்களை கட்டும்படியாக நீட்டப்பட்டிருக்கிற தேவனுடைய கரம். ரகதரல சிகலரனா. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை பார்த்து, என் ஆவி ஆத்துமா சரீரத்தை உம்முடைய பாதத்தில் வைக்கிற ஆண்டவரே, உயரமும் உன்னதவுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற கர்த்தர், யாரு கண்களை திறந்து பார்க்க வேண்டாம், எல்லாரும் இருதயத்தை மாத்திரம் தேவனுக்கு நேராக திறந்து உங்க இருதயம் தேவனுக்கு வெளிப்படட்டும். ஆமே, உங்க முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, முழு சிந்தையோடு தேவனுக்கு மாத்திரம் இன்றைய தினத்தில் இடம் கொடுங்க. கர்த்தருக்கு மாத்திரம் இந்த ஆராதனையில் இடம் கொடுங்க. ஹல்லேலூயா. அவருக்காக காத்திருக்க காத்திருக்க அவருடைய மகிமை உங்களை மூடிக்கொண்டே இருக்கிறத பார்ப்பீர்கள். தேவனுக்காக காத்திருக்க காத்திருக்க ஒரு பலத்த மகிமை உங்களை நிறைத்து உங்க குடும்பத்தில் எதை எதை சீர்படுத்த வேண்டுமோ, உங்க வீட்டில் எதை எதை சரி பண்ணணுமோ, எந்த பிள்ளைகளை தொட வேண்டுமோ, எந்த இருதயத்தை திருப்பணுமோ, யாரை விடுவிக்கணுமோ, எந்த சத்துருவை துரத்தணுமோ, ஆவியானவர் சரியாய் உங்களை கொண்டு அவர் செயல்படுவார். ஓ ரகதரல ஷேகலரனா. கரம் உயர்த்தி, அப்படி கரம் உயர்த்தி, என் ஆவி ஆத்துமா சரீரத்தை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, நீர் பெருக நான் சிறுக உம்முடைய பாதத்தில் என்னை தருகிற. இன்றைக்கு நீர் மாத்திரம் என்னை ஆளுகை செய்வீராக. அந்நிய ஆளுக வேண்டாம் ஆண்டவரே, அசுத்த ஆளுக வேண்டாம், மாமிச சிந்தையின் ஆளுக வேண்டாம், சத்துருவின் ஆளுக வேண்டாம். எத்தனை வருடமாய் சத்துரு கட்டி வைத்திருக்கிற கட்டுகளோ இன்றைக்கு உடையணும். சத்துருவின் பிடியில் இருந்து உம்முடைய ஜனத்தை மீட்டெடுக்கிறோம். ஆமென். ஆவியானுடைய வல்லமையை கொண்டு, ஆவியானுடைய கை வல்லமையை கொண்டு எல்லா சத்துருவின் கிரியைகளில் இருந்து உம்முடைய ஜனத்தை மீட்டெடுக்கிறோம். ரத்தத்தை கொண்டு மீட்டெடுக்கிறோம். பரலோக ராஜ்யத்திற்கென்று மீட்டெடுக்கிறோம். பரிசுத்தத்திற்கென்று மீட்டெடுக்கிறோம். சத்துரு பலன் கொள்ளாமல் போவானாக. சொல்லுங்க சொல்லுங்க. சிறியோர் முதல் பெரியோர் மட்டும் எல்லாரும் இருதயத்தை கர்த்தரிடமாய் திருப்பி, என் ஆவி ஆத்துமா சரீரத்தை உம்முடைய கரத்துல தருகிற ஆண்டவரே, பலனுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். சகோதரா, ஆவியானவர் உன்னை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறா. ஆமே, பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி பலவீனமான உன்னை நான் தெரிந்து கொண்டேன். உள்ளவைகளை அவமாக்கும்படி இழிவாய் எண்ணப்பட்டவைகளை எனக்காக நான் தெரிந்து கொண்டேன். நீ என்னுடையவன், நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். நீ எனக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ரகதல சிகலரனா ரிகலதரனா. உன் குடும்பத்திலே போய் விசாரித்து பாரு. ஆமே, என்னுடைய பலத்த கையினால் உன்னை மீட்டெடுத்து கொண்டு வந்தேன். ஆமே, உன்னை சோதனைகளுக்கு கூட என்னை உனக்காக, ஆமே, எனக்காக உன்னை வேறு பிரித்து எடுத்தேன். ரகதரபல சிகலரனா. ஆமென், ஆமென்,
ஆமே. இன்றைக்கு தேவ ஆவியானுடைய கரத்தில் உங்களை ஒப்பு கொடுக்க உன்னுடைய வனாந்தரத்திலே தேவன் தமது ஆறுகளை பாய பண்ணுகிறதை காண்பார். அவாந்தர வெளிகளிலே நீரூற்றுகளை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி தருகிறதை காண்பார். கர்த்தர் சொல்லுகிறார், நான் தெரிந்து கொண்டவனுக்காக அவாந்தர வெளியிலே ஆறுகளை பாய பண்ணுவேன், வனாந்தரத்திலே நீரூற்றுகளை ஆயத்தப்படுத்துவேன். அப்பொழுது காட்டு மிருகங்களும் கோட்டான் குஞ்சுகளும் வலு சர்ப்பங்களும் என்னை கனம் பண்ணும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓ ஹல்லேலூயா. கர்த்தர் தெரிந்து கொண்டவனுடைய கோல் இன்றைக்கு துளிர்க்கும். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டு அவருடைய சமூகத்தில் அழைத்து கொண்டு வரப்பட்டவனுடைய கோல் இன்றைக்கு துளிர்க்கும். அல்லேலூயா. அநேகர் கண்களுக்கு முன்பதாக நீ அற்பமாய் எண்ணப்படலாம். அநேகர் பார்வையிலே நீ ஒன்றுமில்லாத நபர் போல தென்படலாம். ஆனால் ஆவியானவர் சொல்லுகிறார், என் சமூகத்திலே வந்த உன்னை ஆமே துளிர்விட பண்ணுகிறேன். நீ என் பாதத்திலே அமர்ந்திருப்பதற்கு அடையாளமாக, என் சமூகத்தில் நீ உன்னை ஒப்பு கொடுத்ததற்கு அடையாளமாக இதோ உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். சொல்லுங்க, என் ஆவியை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், என் ஆத்துமாவை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். என் சிந்தைகளை யாரும் கண்களை திறந்து பார்க்க வேண்டாம். ஒரு மனமாய் ஜெபிக்க துவங்குங்க. எல்லாரும் ஒரு மனமாய் ஏக சிந்தையோடு ரகபல் பிரௌடபரதுரா சந்துரேதனரா ஆமே. எங்கள் சிந்தை மண்டலத்தை கரத்தில் விட்டு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் நாவு, எங்கள் இருதயம், கைகள், கால்கள் ஒவ்வொன்று பிள்ளைகளுடைய அக்கினிக்குள்ளாய் விட்டு கொடுக்கிறோம். எங்க பிள்ளைகளுடைய இரத்தத்திற்குள்ளாய் விட்டு கொடுக்கிறோம். அல்லேலூயா. உம்முடைய கரத்திலே வைக்கிறோம். குடும்பமாய் கர்த்தருடைய மகிமை பெயராய் தனித்தனியாய் தேவ மகிமை ஒவ்வொருவர் மேலே வந்து அமருவதாக, ஒவ்வொருவர் மீது வந்து நிழலிடுவதாக, ஒவ்வொருவர் மீது வந்து நிழலிடுவதாக, ஒவ்வொருவர் மீது வந்து நிழலிடுவதாக. கர்த்தருடைய கரம் வைக்கப்படட்டும். கர்த்தருடைய கரத்தின் நிழலினால் நம்முடைய ஜனங்கள் மூடப்படுகிறபடி ஸ்தோத்திரம். பிள்ளைகளுடைய நாவில வார்த்தைகள் வைக்கப்படுவதாக. பேசு சகோதரி பேசுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் உன் நாவில வார்த்தைகளை வைக்கிறார். ஆமென். புதிய வார்த்தைகள் நாவில வைக்கப்படுகிறது. இன்றைக்கு உன் ஜெபத்தில ஒரு மாற்றம், உன்னுடைய ஜெபத்தில ஒரு மாற்றம், உன்னுடைய ஜெபத்தில ஒரு மாறுதல். கர்த்தர் உன் நாவுகளை அக்கினி தள்ளலாக்கி கொண்டிருக்கிறார். Rikadarala shikalara diramanana Rikababa baba la darala shigalarana Rikala darala darana Rikaradala shigalarana. அல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவரே உங்க சித்தம் போல என்னை நடத்தும். என் இஷ்டம் ஒன்றுமில்லை, நீங்க விரும்புகிறபடி இன்றைக்கு எங்களை நடத்துவீராக. நீர் விரும்புகிறபடி எங்கள் வாழ்க்கையை நடத்த துவங்குவீராக. உம்முடைய விருப்பத்திற்கு எங்களை விட்டு கொடுக்கிற எத்தனை பேர் சொல்லுகிறீங்க? ஆவியானவர் உம்முடைய விருப்பத்திற்கு என்னை விட்டு கொடுக்கிற ஆமென். ஆவியானவர் இன்றைக்கு இந்த இடத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் தமது கை வல்லமைக்குள்ளாய் ஆளுகை செய்ய துவங்குகிறார். தம்முடைய கண்ட்ரோலுக்குள்ளாய் அவர் கொண்டு வருகிறார். ஓ ரக்கபபல ஷிகலரனா. ஹalleluya 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 ஹalleluya. என்னை தருகிறேன் தருகிறேன் உன் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உன் பாதத்தில் என்னை தருகிறேன். என்னை தருகிறேன்
குயவனே உம் கையில், குயவனே உம் கையில் உடைத்து உருவாக்கும், குயவனே உம் கையில் என் சித்தம் அல்ல, என் சித்தம் அல்ல, உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கையிலே. என் சித்தம் அல்ல, ஹalleluya, என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உம் பாதத்தில். உம்முடைய கரத்திலே தருகிறோம் ஆண்டவரே. உம்முடைய சித்தம் போல இன்றைக்கு நடத்துவீராக. உம்முடைய ஜனத்தினுடைய வாழ்க்கைகள், வழிகள் திருப்பப்படட்டும். ஆமன். இந்த நாள் ஒரு டர்னிங் பாயிண்டா மாறட்டும். அநேகருடைய வாழ்க்கையில ஒரு திருப்பத்தின் நாளாய் மாறட்டும். அநேகருடைய வாழ்க்கையில கர்த்தர் திசைகளை திருப்புவீராக. சத்துரு கொண்டு போய் கொண்டிருக்கிற எல்லாவற்றிற்கும் தடைகள் உண்டாகட்டும். கர்த்தர் வழிகளை திறப்பீராக. உம்முடைய ஜனங்களை புதிய பாதையிலே நடத்துவீராக. புதிய வழியிலே கொண்டு செல்வீராக. கர்த்தாவே, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன். ஒருவனும் அதை பூட்ட மாட்டா, ஒருவனும் அதை பூட்ட மாட்டா. ஓ தேவ ஜனத்திற்காக திறந்த வாசல் வைக்கப்பட்டாயிற்று. சகோதரி, உன் கண்களுக்கு முன்பதாக கர்த்தர் திறந்த வாசலை வைத்திருக்கிறார். ஆமென். ஒருவனும் பூட்ட மாட்டான், ஒருவனும் பூட்ட மாட்டான். ஆவியானவரை திசை திருப்புகிறார். ஆவியானவர் உங்க பிள்ளைகளை திசை திருப்புகிறார். தமது சித்தத்தின்படி நடத்த துவங்குகிறார். அவருடைய விருப்பம் வாழ்க்கையில செய்யப்படுகிறது. ஓ ஹalleluya. எத்தனை பேர் விரும்புகிறீங்க? எத்தனை பேர் தேவ சமூகத்தில் கொடுக்கிறீங்க? கர்த்தருடைய திட்டத்திற்காக என்னை கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் நல்ல கரம் தட்டி, கரம் தட்டி. தேவ சித்தம் நிறைவேறுகிறது. ஆவியானவர் நிழலிடுகிறார். பரலோகத்தில் அவருடைய சித்தம் செய்யப்படுகிறது போல இந்த இடத்திலே, உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்கள் சூழ்நிலைகளிலே கர்த்தருடைய சித்தம் நிறைவேறுகிறது. நல்ல கை தட்டி, நல்ல கரம் தட்டி ஆமென், 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 ஆமென். போராட துவங்க ஆத்துமாவே. அப்படி ஜெபத்துல போராட துவங்குங்க. கர்த்தருடைய ஆவியானவரை உருமாற்றுகிறார், உருமாற்றுகிறார். வேறு மனுஷியாக்கப்படுகிறாய், வேறு மனுஷனாக்கப்படுகிறாய். ஆவியின் கண்கள் திறக்கப்படுகிறது. கர்த்தர் செய்கிறவைகளை உணர துவங்குகிறார். சில சத்துருக்கள் இன்றைக்கு அலறிக்கொண்டு வெளியேறுகிறது. ஆராதி, ஆராதி. ஜெபிக்க, ஜெபிக்க விடுதலை. ஆவியானவருக்கு இடம் கொடுக்க, இடம் கொடுக்க ஆமென். காரியம் மாறுதலாய் முடிகிறது. உன் சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றத்தை உண்டு பண்ணுகிறார். ஓ ஹalleluya. கண்ணீரோடு விதைக்கிற நீ கம்பீரமாய் அறுப்பாய். கண்ணீருக்கு பதில் வருகிறது, கண்ணீருக்கு பதில் வருகிறது. நெடு நாளாய் காத்திருந்தாய் அல்லவோ? நெடுநாளாய் காத்திருந்து இளைத்து போன உன்னை கர்த்தர் சம்பூரணம் அடைய பண்ணுகிறார். ஓ ஹalleluya, ஹalleluya. காத்திருந்ததினாலே சோர்ந்து போனாயோ? ஒரு மாற்றம் எப்போது வரும் என்று எதிர்பார்த்து இருந்ததினாலே சோர்ந்து போனாயோ? தாயாரே, ஆவியானவர் உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆமென். இதோ நீ விரும்பினது ஜீவ விருட்சத்தை போல கொடுக்கப்படுகிறது. ரகதலனா. இளைத்தவனை சம்பூரணம் அடைய பண்ணுகிறேன். தொய்ந்து போன எல்லா ஆத்துமாவையும் நன்மையினால் கர்த்தர் நிரப்புகிறார். தூதர்கள் இறக்கப்படுகிறார்கள். கர்த்தருடைய தூதர்கள் இறக்கப்படுகிறார்கள். பணிவினையின் ஆவிகள் இறக்கப்படுகிறார்கள். ஆமாம். சிலருக்கு அருகிலே தூதர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். சிலருக்கு அருகிலே தூதர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். சகோதரி, நீ தனிமையாய் ஜெபிக்கவில்லை. உன்னோடு கூட இணைந்து யுத்தம்
யுத்தம் பண்ணும்படியாக சில தூதர்களை கர்த்தர் உனக்காக நிறுத்தி கொண்டிருக்கிறார். ஆமென், ஆமென். உன் அருகிலே தூதர்கள் நிற்கிறார்கள். ஆமென். கண்களை மூடி ஆவியானவருக்கு மாத்திரம் இடம் கொடுத்து, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. இது உன் வாழ்க்கையில உண்டாகிற யுத்தம் அல்ல, இது தேவனுடைய சிங்காசனத்திற்கு விரோதமான யுத்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரகதரபஷி கலதரஹம் சந்தராதனரா. ஆவி ஆத்துமா சரீரத்தில் விடுதலை, பலவீனப்பட்ட அவயங்கள் சுகமாக்கப்படுவதாக. தேவ வல்லமை, தேவ வல்லமை. ரிகபல அக்கினி தலலாய், அக்கினி தலலாய். ஆமென், ஹல்லேலூயா. ரிகதரல பௌடபரது ரகசியாத்தனரோ ரிகபல் பிரௌடாஷே கேலே ஹம்தாரதனரபலா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆவியானுடைய பிரசன்னத்தை உணர்கிறீங்க? உண்மையாய் கரம் உயர்த்தி காண்பித்தா போதும். எத்தனை பேர் ஆண்டவர் இந்த இடத்துல இருக்கிறாருங்கிறத நான் உணர்கிறேன்னு சொல்லுகிறீங்க? எத்தனை பேர் ஆவியானவர் இன்றைக்கு என்னை விசேஷமாக நடத்துகிறார் என்று சொல்லுகிறீங்க? என் ஜெபத்தில் ஒரு மாற்றத்தை அவர் தந்து கொண்டிருக்கிறார். ஆமென். சோர்ந்து போன என்னை கர்த்தர் தட்டி எழுப்பி, ஆமென், நம்பிக்கை இல்லாமல் வந்த என்னுடைய இருதயம் ஒரு புது நம்பிக்கையை உணர்கிறது. ஒரு புதிய தைரியத்தை, ஒரு புது பலத்தை, புது சத்துவத்தை நான் உணர்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் அப்படி நல்ல கரம் தட்டி, Jesus, glory to be the name of the Lord, glory to be the name of the Lord, glory to be the name of the Lord, hallelujah, Jesus, hallelujah. அப்படி இருக்கிற இடத்துல எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? வந்த ஒரு நபரை கூட ஆண்டவர் வறுமையாய் திரும்ப விட மாட்டார். ஆமென். சிலருடைய வாழ்க்கையில கர்த்தர் சுகத்தை வைக்க விரும்புகிறார். பலவீனப்பட்டிருக்கிற அவயங்கள் எல்லாம் இன்றைக்கு கர்த்தருக்குள்ளாய் பலன் கொள்ளும். அது எப்பேற்பட்ட வியாதியா இருக்கட்டும், அது எத்தனை மருத்துவர்கள் கைவிட்ட ரிப்போர்ட்டா இருக்கட்டும், ஆனா ஆவியானவர் நீ கைவிட்ட காரியம், சத்துரு ஆமே உன்னை அழிக்க நினைத்து மனிதர்கள் கைவிட்ட காரியத்தில் எல்லாம் ஆவியானவர் இன்றைக்கு செயல்படுகிறார். மனுஷனால் கூடாததெல்லாம் இன்றைக்கு தேவனால் கூடும். ஆமே, ஆமென். எந்த சூழ்நிலைகள் எல்லாம் நான் கைவிடப்பட்டேன் என்று நினைக்கிறாயோ, எந்த சூழ்நிலைகள் எல்லாம் சகோதரி சகோதரா நான் கைவிடப்பட்டேன் என்று எண்ணுகிறீர்களோ, அந்த கைவிடப்பட்ட சூழ்நிலையில தான் இன்னைக்கு ஆவியானவர் அசைவாடுகிறார். அந்த கைவிடப்பட்ட சூழ்நிலையில தான் இன்னைக்கு ஆவியானவர் அசைவாடுகிறார். ஹல்லேலூயா. உங்களால செய்ய முடியாத சில காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்காக செய்கிறேன் என்று. உன்னால் செய்ய முடியாத, மாற்ற முடியாத சில சூழ்நிலைகள், சில வியாதிகள், சில போராட்டங்கள், சில பிரச்சனைகள், சில இழப்புகள், ஆவியானவர் சொல்லுகிறார், அதையெல்லாம் நான் உனக்காக செய்கிறேன். உன் காரியத்தை என் மேல் போட்டுக் கொள்ளுகிறேன். ஆமே. உங்களுக்கும் தேவனுக்கும் மத்தியஸ்தராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய காரியத்தில் அவர் தலையிடுகிறார். உங்களுடைய காரியத்தில் அவர் நடு நின்று நியாயம் தீர்க்கிறார். உங்களுடைய காரியத்தில் அவர் நீதியுள்ள நியாயாதிபதியாய் வழக்காடுகிறார். விசுவாசத்தாலே நீதிமான் பிழைப்பான். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அப்படி கண்களை மூடி உங்க அருகிலே கர்த்தர் நிறுத்தி இருக்கிற தூதர்களை பாருங்க. ஆமென், ஆமென், ஆமென். எல்லா சத்துருக்களையும் வெட்டும்படியாக இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தோடு கர்த்தர் தூதர்களை உங்க அருகிலே நிறுத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. தேவ ஜனத்திற்கு விரோதமாய் எழும்புகிற யுத்தம் அது உனக்கு விரோதமான போராட்டம் அல்ல சகோதரி, இது தேவனுடைய சிங்காசனத்திற்கு விரோதமான போராட்டம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். உனக்கு விரோதமாய் ஒருவன் எழும்புவான்,
ஆனால் அது உனக்கு விரோதமாய் கூடுகிற கூட்டம் அல்ல, தேவனுடைய சிங்காசனத்திற்கு விரோதமாக கூடுகிற கூட்டம். எனவே இன்றைக்கு ஜெபிக்க ஜெபிக்க வானம் திறக்கப்படுகிறது, வானம் திறக்கப்படுகிறது. கர்த்தருடைய தூதர்கள் அணி அணியாய், ஆமென், அணி அணியாய் தமது ஜனத்திற்காக யுத்தம் செய்யும்படியாக கர்த்தர் தூதர்களை முன்னிறுத்தி வைத்திருக்கிறார். ஒரே ஒரு தூதர் லட்சத்திற்கு மேற்பட்ட சத்துருவை வெட்டி வீழ்த்தினது போல இன்று உன்னுடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் இறக்கி இருக்கிற தூதர்கள், ஆமென், லட்சத்திற்கு மேற்பட்ட அந்தகாரங்கள் வெட்டப்படும். இன்றைக்கு லட்சத்திற்கு மேற்பட்ட விழுந்து போன தூதருடைய கிரியைகள் அழிக்கப்படும். விக்கிரகத்தின் ஆவிகள் இன்றைக்கு ஒன்றுமில்லாமல் சங்கரிக்கப்படும். ஓ ரகதரல ஷகலரா, ஆமென். ஜெபி ஆத்துமாவே ஜெபி, ஆமென். நீ ஜெபிக்க ஜெபிக்க உன் வாழ்க்கையில ஒரு இளைப்பாறுதலை பார்ப்பாய். ஆமென். அநேக நாட்களாய் நீ போராடி கொண்டிருக்கிற போராட்டத்தில் இருந்து ஆவியானவர் நான் இளைப்பாறுதலை காண பண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார். ரிகதரல, உன் காரியமாய் ஆவியானவரே செயல்படுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் காரியத்தை செய்து முடிக்கும் அளவோ நான் இளைப்பாற மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன் காரியத்தை செய்து முடிக்கும் அளவோ உனக்காக ஜெயக்கொடி ஏற்றும் அளவோ நான் இளைப்பாற மாட்டேன், நான் இளைப்பாற மாட்டேன். உன் கண்ணீருக்கு பதில் உண்டாகும் வரை தேவன் இளைப்படைகிறது இல்ல. ஆமென், ஆமென். இப்ப நல்ல கரம் தட்டி, இப்ப நல்ல கரம் தட்டி ஆவியானவருக்கு விட்டு கொடுத்து ஒரு மகிமை வெளிப்படுவதாக, ஒரு மகிமை தங்குவதாக. பரலோக மகிமை, பரலோக மகிமை ஒவ்வொருவரையும் நிரப்ப துவங்குவதாக. பரிசுத்த மகிமை ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ள துவங்குவதாக. தடைகள் உடைகிறது, தடைகள் உடைகிறது. ஒரு நன்மையை உன் கண்கள் காணும் வரை நான் உனக்காக செயல்படுகிறது, இளைப்பாற மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். இப்போது நீ வெறுமையை நின்று கொண்டிருக்கலாம், ஆனால் இதே கரங்கள் நன்மையோடு ஆசீர்வாதத்தோடு என் சமூகத்திலே திரும்பி வரும் என்று ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். நீ போராட வேண்டிய காலம் இது, நீ யுத்தம் பண்ண வேண்டிய காலம் இது. உன் கண்ணீருக்கு பதிலை கொண்டு வருவர நான் உன் காரியத்தில் இளைப்பாற மாட்டேன். ஆமென். இது உனக்கு விரோதமான யுத்தம் அல்ல, தேவனுடைய சிங்காசனத்திற்கு விரோதமான யுத்தம். கர்த்தர் உனக்கு நடு நின்று நியாயம் தீர்க்கிறார், கர்த்தர் உனக்கு நடு நின்று நீதி செய்கிறார். எழுந்து போரடி சீயோன் குமாரத்தியே, எழுந்து போரடி. சத்துரு சிறை பிடித்ததை எல்லாம் தேவனுக்காக மீட்டெடு. நீ போராட வேண்டிய காலம். கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்கிறார். பலன்கொள், பலன்கொள். உன்னை கொண்டு சத்துருக்களை வீழ்த்துவேன், உன்னை கொண்டு அசுத்தங்களை முறியடிப்பேன். நீ செல்கிற இடங்களில் எல்லாம் தேவ மகிமை வெளிப்படும். உன்மீது என் அபிஷேகத்தையும் என் ஆவியையும் ரெட்டிப்பாய் வைக்கிற, ரெட்டிப்பாய் வைக்கிற. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. ரீ லவுடவர துனாதரா ரிகபல் பிரௌடவ சத்துரேதனரா. ஆவியானுடைய அனுக்கிரகம் திரளாய், பரிசுத்த ஆவியானுடைய அனுக்கிரகம் திரளாய். ஆவியானுடைய கை வல்லமை இப்ப ஆவியானவர் இறங்கி செயல்பட துவங்கி ஆயிற்று. ஓ பரலோக ராஜ்யம் பலத்த சத்துவத்தோடு நம் நடுவில் இறங்க துவங்கி ஆயிற்று. பரலோக ராஜ்யம் பலத்த சத்துவத்தோடு இன்றைக்கு வெளிப்பட துவங்கி ஆயிற்று. கர்த்தர் தம்முடையவர்களுடைய சிறையிருப்பை திருப்புகிறார். கர்த்தர் தம்முடையவர்களின் சிறையிருப்பை திருப்புகிறார். நான் உன் சிறையிருப்புகளை திருப்புகிற கர்த்தர். நான் உன் சிறையிருப்புகளை திருப்புகிற கர்த்தர். அந்தரங்கத்தில் வடிக்கிற கண்ணீர், ஆமென், மறைவாய் ஜெபிக்கிற ஜெபங்கள், தேவனையே நம்பி இருக்கிற ஆத்துமாவே நான் உன்னை விட்டு
விடுவிக்கும்படியாக உன்னை நேசித்து நான் உன்னை நேசிப்பதற்கு அடையாளமாக ஓ என்னுடைய மகிமையை என் கை வல்லமையை உன் வாழ்க்கையில வெளிப்படுத்துவேன் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். நல்ல கரம் தட்டி நல்ல கரம் தட்டி எல்லா சிறையிருப்புகளும் திருப்பப்படுகிறது. இனி சத்துரு ஆளுகை செய்ய முடியாது, இனி சத்துரு வாதாட முடியாது. எல்லா சத்துருவுக்கும் ஒரு முடிவு. ஹல்லேலூயா. அந்தகாரங்களுக்கு முடிவு, எல்லா விழுந்து போன கிரியைகளுக்கு ஒரு முடிவு. அக்கினி விழுகிறபடியா ஸ்தோத்திரம். கர்த்தருடைய அக்கினி விழுகிறபடியா ஸ்தோத்திரம். கர்த்தருடைய அக்கினி விழுகிறது, கர்த்தருடைய அக்கினி விழுகிறது. ஆமே, விட்டுக்கொடு சகோதரி, விட்டுக்கொடு விட்டுக்கொடு. உன் நாவிலே அப்படியே ஆண்டவருடைய வார்த்தைகளை பேச துவங்குங்க. அக்கினி வெளிப்படுகிறது. கர்த்தர் அபிஷேகிக்கிறார், கர்த்தர் அபிஷேகிக்கிறார். அநேகர் புதிய அபிஷேகத்தை உணர்கிறீர்கள், அநேகர் அபிஷேகிக்கப்படுகிறீர்கள். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் கொடுக்கப்படுகிறது, கொடுக்கப்படுகிறது. ஆவியானவர் வல்லமையாய் வெளிப்படுகிறார். அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நே. சத்தம் சத்தம் உயர்த்தி அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலி படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பான், நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பான். ஆமென். நெருப்பாய் இறங்கிடுவா என் தேவன், நெருப்பாய். அந்த வார்த்தையை எல்லாரும் எல்லாரும் நெருப்பாய் இறங்கிடுவா என் தேவன், நெருப்பாய் இறங்கிடுவா. ஆவியே ஆவியே அசைவாடும் ஒரு உள்ளங்கை மேகம் வந்து அமர்வதாக, ஒரு பெரும் மழை ஊற்றப்படட்டும், வானம் திறக்கப்படட்டும், தேவனுடைய அக்கினி தலை விழுவதாக. எலியாவின் பலிபீடத்தில் அமர்ந்தது போல கர்த்தருடைய அக்கினி ஒவ்வொருவர் மேலையும், கர்த்தருடைய அக்கினி ஒவ்வொருவர் மேலையும். எலியாவின் பலிபீடத்தில் இறங்கின அக்கினி, எலியாவின் பலிபீடத்தில் இறங்கின அக்கினி, எலியாவின் பலிபீடத்தில் இறங்கின அக்கினி எல்லா தடைகள் உடைவதாக. ஓ சத்துருவின் கட்டுகள் உடையட்டும், ஜனங்கள் விட்டுவிக்கப்படுவார்களாக, தேவ மகிமை தங்குவதாக, எல்லா அசுத்தங்களும் வெளியேறட்டும், விக்கிரகத்தின் ஆவிகள் வெளியேறுவதாக. கர்த்தருடைய ஆவியானவரே ஆளுகை, ஆளுகை, பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை. ஓ ஆமென். ஆவியே
அக்கினி சட்டைகள் அடிக்கப்படட்டும். கர்த்தருடைய அக்கினி சட்டைகள் அடிக்கப்படட்டும். கர்த்தருடைய அக்கினி ஒவ்வொருவரையும் தொடுவதாக. வல்லமையுள்ள பரிசுத்த அக்கினியே, அக்கினி தலல், அக்கினி தலல், அக்கினி தல, பரிசுத்த அக்கினி, பரிசுத்த அக்கினி. ரகபரபரபலப ரகலோதரா, ரகபரபரபலப ஷமரபரா, ரகலல ரேதே கேலே தேலே சே கேமர வந்தாரதரா. ஓ ரிகபல் ரவுடா ரகந்தன் கே ரி ரச்சஸ் கை ராகதனா, ரிகபல் ரவுடக தந்தானோ, ரிகபலப சந்தாரதரா, ரிகபலபலப ஷே. சத்தம் உயர்த்தி துதிக்க துவங்குங்க. கைகளை தட்டி சத்தம் உயர்த்தி துதிக்க துவங்குங்க. கிருபை பெற்றவர்கள் சத்தம் உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்த துவங்குங்க. கர்த்தருடைய அக்கினி சட்டைகள் அடிக்கப்படுகிறது. புறாவின் ரூபம் கொண்டு ஆவியானவர் இந்த இடத்தில அசைவாடி கொண்டிருக்கிறார். கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளை தோளின் மேல் சுமந்து பறக்கிறது போல இதோ சேனைகளை கர்த்தர் தமது ஜனத்தின் மீது ஆதரவாயிருக்கிறார். நல்ல கரம் தட்டி, நல்ல கரம் தட்டி. உன் கரங்கள் அக்கினி ஜுவாலைகள் ஆக்கப்படுகிறது. உன் நாவுகள் மேல கர்த்தர் அக்கினி தலல வைக்கிறார். இனி நீ ஜெபிக்கும் போது சத்துருக்கள் அலறி வெளியேறும். நீ ஜெபிக்கும் போது தேவ வல்லமையை உணர்வாய். கர்த்தர் உனக்காக செய்கிற கிரியைகளை காண்பாய். அதிகாரப்படுத்துகிற ஆவியானவர், அதிகாரப்படுத்துகிற ஆவியானவர், அல்லேலூயா, அதிகாரப்படுத்துகிற. எழும்பு எழும்பு, பெலன்கள் பெலன்கள், சோர்ந்து போய் கிடக்காத, சூழ்நிலைகளை கண்டு மடிந்து கிடக்காத, எழும்பி யுத்தம் செய்ய வேண்டிய காலம். இந்த காலத்தில் நீ மௌனமா இருப்பாயானா ஓ சத்துரு நன்மைகளை திருடும்படியாக கண்ணமிட்டு கொண்டிருக்கிறார். வருகிற புதிய வருடத்திலே நன்மையை காணும்படியாக இன்றைக்கு பலவானை முந்தி கட்டு, பலவான முந்தி கட்டு. உன் குடும்பத்தில் மறைந்து செயல்படுகிற எல்லா பலவானையும் முந்தி கட்டு. ஆவியானவர் உன்னுடைய சத்துருக்களுக்கு ஒரு முடிவு உண்டாக்குகிறார். கேட்கிறவன் எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான். ஜெபத்திலே விசுவாசத்தோடு எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். ஆமே. போராடுகிறவர்கள் ஜெயத்தை காண்கிறார்கள். ஓ சகோதரி, மாமிசத்தில் நீ போராடுவது அல்ல, நீ ஜெபத்தில் ஆவியில போராடு. உன் கண்களுக்கு தெரியாம உன் வாழ்க்கையில பலவீனத்தை, போராட்டத்தை உண்டு பண்ணி கொண்டிருக்கிற அந்த ஹாரங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணு. எழும்பு எழும்பு, பலன்கள். கர்த்தரின் புயமே, கர்த்தரின் புயமே,
முந்தின நாட்களில் எழும்பினது போல, பூர்வ தலைமுறைகளில் எழும்பினது போல எழும்பு, யுத்தம் பண்ணு, யுத்தம் பண்ணு. ராகாப்பு வெட்டப்படுகிறார், வலு சர்ப்பம் துண்டிக்கப்படுகிறது. நீர் மாத்திரம், நீர் மாத்திரம், நீர் மாத்திரம். ஓ ரக்கபன் பிரௌடா நிரகசியாத்தனரம் ரிகபரபலபரபலப ஷபலதர ரக்கதரனா. நன்மைகள் வைக்கப்படுகிறது, சிலர் மேல நன்மைகள் வைக்கப்படுகிறது. சிலருடைய வாழ்க்கையில கர்த்தர் ஆசீர்வாதங்களை துவங்க பண்ணுகிறார். ரக்கதர, நான் இது உன்னை ஆசீர்வதிக்கிற நாள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் வாழ்க்கை முடிவு பெறாது சகோதரி, உன் வாழ்க்கை முடிவு பெறாது. இன்றைக்கு நான் உன் வாழ்க்கையை துளிர்விட பண்ணி ஒரு துவக்கத்தை கட்டளையிடுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது முடிவல்ல, இதுதான் உனக்கு துவக்கம், இதுதான் உன் ஆசீர்வாதத்தின் துவக்கம். ஹalleluya, ஹalleluya. பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் கண்டு சோர்ந்து போனாயோ, ஆண்டவர் சொல்லுகிறார், சோர்ந்து போகாத. உலகத்தில் இருக்கிறவனிலும் உன்னோடு இருக்கிற நான் பெரியவர். நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். நான் உன்னை வெட்கப்பட விடுகிறது இல்லை, நான் உன்னை தலைகுனிய விடுகிறது இல்லை. எந்த கண்கள் உன்னை அவதூறாய் அற்பமாய் பார்த்ததோ அந்த கண்களுக்கு நடுவே நான் உன்னை உயர்த்தி ஆசீர்வதிப்பேன் என்று சேனைகளுக்கு கர்த்தர் சொல்லுகிறார். ஓ ரக்கதரல சிகலரனா ரிகரதல ரகம் சாதரகசியாத்தனரோ ரிகபல் பிரௌடா தகந்தர திரபலதர ரிகபல் பிரௌஷாத ரகசியாத்தனரோ. சிலருடைய இருதயம் அன்னாளுடைய இருதயத்தை போல விம்மி விம்மி நிற்கிறது, வெளியே சொல்ல முடியாம, யோ எப்படி இந்த காரியத்தை நான் முடிப்பேன் என்று விம்மி விம்மி அழுது கொண்டிருக்கிற சில இருதயங்களை ஆவியானவர் பார்க்கிறார். ஆமென், ஆவியானவர் பார்க்கிறார். ஒருவேளை ஊழியக்காரர்களுக்கு இருதயம் தெரியாம இருக்கலாம், உன் உடன் இருக்கிறவர்களுக்கு தெரியாம இருக்கலாம். கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார் மகளே, தேவனின் இருதயத்தை பார்க்கிறார். பொருத்தனையோடு இன்றைக்கு நில்லு, பொருத்தனைகளோடு தேவ சமூகத்தில் நில்லு ஆத்துமாவே. ஆமென், ஆமென். எந்த காரியத்திற்காக ஏங்கி நிற்கிறாயோ அதே காரியத்தில் கர்த்தர் எனக்கு நன்மை செய்தார் என்று திரும்பி வருவாய். திரும்பி இந்த இடத்தில் நீ வருகிறாய். சமாதானத்தோடு போ. நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் வேண்டிக் கொண்ட உன் விண்ணப்பத்தின் படியே அவர் உனக்கு கட்டளையிடுகிறார். ரக்கபரபரபலப ஷபலதரா ரிகேதேலரே சேகேதானரலரனா. ஓ ரக்கபரபரபலபஷே ரக்கதரனலதரனா. ஹalleluya, 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 ஹalleluya. இரு கரத்தை தேவனுக்கு நேராக உயர்த்தி இந்த வருடத்தின் ஆரம்பத்திலிருந்து இந்த நாள் வரை ஒவ்வொரு மாதம் இந்த இடத்துல வந்து தேவனை ஆராதிக்கும்படியாக ஒரு காரியத்தை சற்று நீங்க சிந்தித்து பாருங்க. எந்த காரியத்தை கொண்டு இந்த இடத்துல வந்து நாம ஜெபித்தோமோ, எந்த சூழ்நிலைகள் எல்லாம் தேவனுக்கு முன்பதாக திறந்து காண்பித்து ஒரு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே, எனக்காக ஒரு மாற்றம் செய்யுங்க ஆண்டவரேன்னு கண்ணீர் வடித்தோமோ, அத்தனை காரியத்திலும் அவர் நல்லவராய் வல்லமை உள்ளவராய் செயல்பட்டு வெட்கப்பட விடாமல் இந்த வருடம் முழுவதுமாக சாட்சியாய் ஜீவனோடு பலத்தோடு இந்த இடத்திலே கர்த்தர் கொண்டு வந்தார். அவர் செய்து கொண்டிருக்கிற அதிசயங்கள் அற்புதங்கள் ஏராளம் ஏராளம். அப்படி தேவ சமூகத்திலே நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே.
புஷ்பமே உம்மை நான் அறிந்து கொண்டேன். உங்களை பார்க்கணும், உங்க பாசத்தில் மூழ்கணும், இதுதான் என் வாஞ்சை ஐயா. உங்களை பார்க்கணும், உங்க பாசத்தில் மூழ்கணும், இதுதான் என் வாஞ்சை. ஆமென். எல்லாரும் உரத்த சத்தமாய் உங்களை பார்க்கணும்ப்பா, உங்க பாசத்தில் மூழ்கணும், இது மட்டும் எனக்கு போதும். இந்த பாக்கியம் மாத்திரம் எனக்கு போதும். உங்களை பார்க்கணும், உங்க பாசத்தில் மூழ்கணும், இதுதான் என் வாஞ்சை. இப்போ எல்லாரும் கரம் உயர்த்தி இயேசுவே இயேசுவே உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. இயேசுவே இயேசுவே உம்மை போல யாரும் இல்லை. ஆவியானவரே, இவ்வளவா எங்கள் மீது அன்பு வைத்து இந்த டிசம்பர் மாதத்திலும் ஒரு மகிமையான கூடை எங்களுக்காக ஆயத்தப்படுத்தி தந்தீர். உம்முடைய ஜனத்தை விடுவிக்கும்படியாய் உம்முடைய பிள்ளைகளை இவ்வனமாய் கொண்டு வந்து நடத்த வேண்டும் என்று உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே நீர் முன்குறித்து இந்த நாளில் நீர் அழகாய் கொண்டு வந்து நீர் விடுவித்து ஆசீர்வதித்து நடத்தி கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. உடைய மகிமையான செயல்களுக்காக, கரத்தின் வல்லமைக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவர் மேலே கர்த்தருடைய ஆவியானவருடைய அக்கினி தலலாய் வெளிப்பட்டபடியா ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த நாள் எங்கள் நடுவில் பெரிய காரியங்களை செய்வீராக. வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் சாட்சியா நிறுத்துவீராக. கர்த்தரின் வாழ்க்கையில நன்மை செய்தார், நாங்கள் விடுவிக்கப்பட்டோம், ஆசீர்வதிக்கப்பட்டோம் என்று அநேக ஜீவனுள்ள சாட்சிகளை கர்த்தர் நீர் எழுப்புவீராக. எங்கள் கண்கள் காணத்தக்கதாக அற்புத அடையாளங்கள் வெளியரங்கமாய் நடக்கட்டும். அவன் நீ செய்கிற கிரியைகள் மறைவாய் அல்ல, வெளியரங்கமாய் திருஷ்டாந்தமாய் ஒவ்வொரு கண்கள் காணத்தக்கதாய் பிரதியட்சமாய் வெளிப்படுவதாக. தொடர்ந்து எங்கள் நடுவில் இருந்து பெரிய காரியங்களை செய்யப்பா. தயவுள்ள கரத்திலே தொடர்ந்து தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். Thank you Lord, thank you Jesus. Hallelujah, hallelujah. Amen. இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல், வானத்தின் வாசல். ஓ hallelujah, இது பரலோகத்தின் வாசல், மறந்து போகாத. ஆமென், ஆமென். நீ கேட்கிற ஜெபங்கள் விண்ணப்பங்களுக்கு ஒவ்வொன்றும் மறு உத்தரவு இறங்கி வருகிற ஸ்தலம், மறந்து போகாத. கர்த்தருடைய கண்கள் இந்த இடத்திலே திறந்தவைகளும் அவருடைய செவிகள் கவனிக்கிறவைகளுமா இருக்கிறது. நான் உணர்கிறேன், ஓ இது கர்த்தருடைய வீடு. நான் உணர்கிறேன், கர்த்தருடைய கதவு திறந்திருக்கிறது, வானத்தின் வாசல் திறந்திருக்கிறது. ஓ ரகதரம ஷஹலரதனரனா. ஓ ஆவியானுடைய பலத்த மகிமை நிரப்புவதாக, பரிசுத்த ஆவியானுடைய பலத்த வல்லமை மூடுவதாக. தடைகள் உடைகிறது. ஆமென், ஆமென். அபிஷேகம் பெற்றவர்கள் கரங்களை தட்டி அந்நிய பாஷை பேசி துதிக்க துவங்குங்க. அபிஷேகம் பெற்றவர்கள் அந்நிய பாஷை பேசி கர்த்தரை மகிமைப்படுத்த துவங்குங்க. ஊடபல் பிரௌடபல துடகடக சியாத்தடரபலதரா. எல்லா சத்துருவின் வல்லமைகளும் அழிய துவங்குகிறது. எல்லா பிசாசின் கிரியைகளும் சங்கரிக்கப்படுகிறது. கர்த்தருடைய பலத்த மகிமை மூடுகிறது. இதோ உனக்கு நேராக கர்த்தருடைய கரம் நீட்டப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வல்லமை உள்ள கரம் ஒவ்வொருடைய உச்சம் தலைக்கு மேலாய் வந்து இறங்கி இருக்கிறது. ஆவியானவர் அபிஷேகிப்பா, ஆவியானவர் உங்களை அபிஷேகிப்பா. ஆவியானவர் சொல்லுகிறார், நான் உன்னை அபிஷேகித்து உன் கட்டுகளை அறுப்பேன். ஓ நான் உன்னை நிலைப்படுத்தி உன் கட்டுகளை அறுப்பேன். எனக்குள்ளாய் உன்னை பலப்படுத்தி உன் குடும்பத்திலே வெளிப்படுகிறேன்
ஓ வான் மகிமை, வான் மகிமை, வான் மகிமை. ஓ ரிகதரம சிகலரதனரா ரிகபலபோ சந்தரதிரகசியாத்தனரா ரிகேலேதேலேஷேகேலேரா. வானம் திறக்கப்பட்டாயிற்று. கர்த்தருடைய தூதர்கள் இந்த எல்கைகளுக்குள்ள இறங்க துவங்கி ஆயிற்று. ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும்படியாக கர்த்தர் தமது தூதர்களை இறக்கி கொண்டிருக்கிறார். ரிகேலேஷேகேலேதேனேரா. சிறைச்சாலைக்குள்ளாய் கடந்த அந்த பேதுருவை தட்டி எழுப்பி எல்லா சங்கிலிகளையும் உடைத்தெறிந்து ஆமென் ஆமென் வெளியே கொண்டு வரும்படியாக தூதன் இறங்கினது போல குடும்பத்தில் இருக்கிற கட்டுகளை உடைக்கும்படியாக சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையத்தக்கதாக எல்லா இரும்பு சங்கிலிகளும் முறியத்தக்கதாக கர்த்தர் தம்மை ஆமென் வல்லமையாய் இந்த இடத்திலே நிரூபிக்கிறார். Jesus, Jesus. Yes, yes, yes. Amen, 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 amen. ஓ ரக்கா பாபா ஷகலரனரா. உங்க வருகைக்காக நன்றி ஆவியானவரே. எங்கள் நடுவில் நிறைவாய் நீர் எழுந்தருளி இருக்கிறபடியா நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ரிகா பலதரமஷே ரிகா பலதனா. இதோ மனிதர்கள் மத்தியிலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறபடியா ஸ்தோத்திரம். ரிகா பாபா ஷகலரதனரா உடபல் பிரௌடபல துடகடக சியாத்தனரா. Yes, glorifier, glorifier, glorifier. Hallelujah. பரிசுத்தரே, 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 நீ வாருமே எழுந்தருளுமே. பரிசுத்தரே, 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 நீ வாருமே எழுந்தருளுமே. நீ நெருப்பாய் வருவி, நீர் காற்றாய் வருவி, நீர் அக்கினியாய் வருவி, நீர் அன்பாக வருவி, நீர் நெருப்பாய் வருவி, நீர் காற்றாய் வருவி, நீர் அக்கினியாய் வருவி, நீர் அன்பாக வருவி. அந்த வார்த்தையை சபை இணைந்து சொல்வோமா? நீ நெருப்பாய் வருவி, நீர் காற்றாய் வருவி, நீர் அக்கினியாய் வருவி, நீர் அன்பாக வருவி, நீ நெருப்பாய் வருவி. ஆவியானவரே பலத்த காற்றாய், அக்கினி தழலாய், அக்கினி மகிமையாய், ஓ எலியாவின் பலிபீடத்தில் இறங்கினது போல சபைக்குள்ளாய் ஆவியானவர் இறங்குகிறபடியா ஸ்தோத்திரம். மேல்வி தரையில இறங்கினது போல இன்றைக்கு தமது ஜனத்திற்காக நீர் இறங்கி இருக்கிறபடியா ஸ்தோத்திரம். ஓ இன்றைக்கு மனிதன் அல்ல, தேவ வல்லமை வெளிப்பட போகிறது. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினால எல்லாம் ஆகும், எல்லாம் ஆகும். எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும், எவ்வளவு பெரிய பர்வதமாய் இருந்தாலும், அபிஷேகிக்கப்பட்டவனுக்கு முன்பதாக செருபாபேலுக்கு முன்பதாக சமபூமி ஆக்கப்படும், சமபூமி ஆக்கப்படும். தேவ ஜனமே ஆவியானவருடைய இளைப்பாறுதலுக்குள்ளாய் திரும்பு, ஆவியானவருடைய இளைப்பாறுதலுக்குள்ளாய் திரும்பு. உனக்கு மீட்பும் ரட்சிப்பும் அவரிடத்திலிருந்து வருகிறது. Yes, Jesus. நீர் நெருப்பாய் வருவி, நீர் காற்றாய் வருவி, நீர் அக்கினியாய் வருவி, நீர் அன்பாக வருவி, நீர் நெருப்பாய் வருவி, நீர் காற்றாய் வருவி, நீர் அக்கினியாய் வருவி. ஓரல சகல பரிசுத்தரே,
ஆவியானவர் நான் உன்னை வெறுமையாய் திரும்ப விடுகிறது இல்லை. துக்கத்தை கண்ட நாட்களுக்கு தக்கதாக ரெட்டிப்பாய் ரெட்டிப்பாய் நான் உன்னை நிரப்புகிறேன். ஒரு ரெட்டிப்பாக தேவ மகிமை. இளைத்தவனை இளைப்படைந்து போனவனை சம்பூரண மழையப்படுகிற கர்த்தருடைய மகிமை. இளைத்தவனை இளைப்பார பண்ணுகிற பரிசுத்த ஆவியானுடைய மகிமை. கரம் தட்டி கரம் தட்டி விட்டு கொடுங்க. ஆவியானவருக்கு நல்ல கரம் தட்டி. Thank you Holy Spirit, thank you Holy Spirit. எல்லா தடைகள் உடைவதாக, எல்லா தடைகள் உடைவதாக, எல்லா சபிக்கப்பட்ட சத்துருவின் வல்லமைகள் அழியட்டு. ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு. நீர் நிறைவாய், நீர் நிறைவா சம்பூர்ண மடைய பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர். உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்கிற கர்த்தருடைய ஆவியானவர். ஓ காற்றாய் இறங்கி வந்திருக்கிறபடியா சோத்திரம். பெரும் காற்றாய் இறங்கி வந்திருக்கிறபடியா சோத்திரம். உலர்ந்து போயிருக்கிற குடும்பங்களை உயிர்ப்பிக்கும்படியாக, உலர்ந்து போயிருக்கிற இருதயங்களை தட்டி எழுப்பும்படியாக ஆவியானுடைய அக்கினி காற்று இந்த இடம் முழுவதுமாக வீசப்படுகிறது. நீ நெருப்பாய் வருவே, நீர் காற்றாய் வருவே, நீர் அக்கினியாய் வருவே, நீர் அன்பாக வருவே. ஓ சகோதரா, உனக்காக கர்த்தர் தமது கரத்தை நீட்டி இருக்கிறார். விடாய்த்து போன உன்னை திரும்பவும் மறுபடியும் எடுப்பித்து கட்டும்படியாக, விடாய்த்து இழைத்து போன உன்னை தமது இளைப்பாறுதலுக்குள்ளாய் நடத்தும்படியாக, எத்தனையோ உபத்திரவங்களையும் போராட்டங்களையும் தாண்டி கொண்டிருக்கிற உனக்கு இளைப்படையத்தக்கதாக ஆவியானுடைய மகிமை இந்த இடத்தில் இறங்கி வந்திருக்கிறது. உன்னை தொடும்படியாகத்தான் இந்த கூடுகை என்று ஆவியானவர் சொல்லுகிறார். உன்னை திரும்பவும் ஆவிக்குள்ளாய் புதுப்பிக்கும்படியாகத்தான் இந்த கூடுகை. தேவனோடு மறுபடியும் இணைந்து தேவ ராஜ்யத்தை எடுப்பித்து கட்டும்படியாகத்தான் இந்த கூடுகை. கர்த்தருடைய ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற கர்த்தர். கரத்தை தேவனுக்கு நேராக உயர்த்தி என் ஆவி ஆத்தும சரீரத்தை உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறப்பா. எலியாவின் பலிபிடத்திலே தகன பலி வைக்கப்பட்டது போல உங்க சமூகத்திலே ஜீவ பலியா என்னை ஒப்பு கொடுக்கிறேன். சொல்லுவோமா? ஆமென். ஓ ஹல்லேலூயா. ஆபிரகாம் கட்டின பலிபிடத்திலே ஈசாக்கு தகன பலியாக்கப்பட்டது போல இன்றைக்கு நானும் என் குடும்பமும் என் பிள்ளைகளும் கர்த்தருடைய சமூகத்திலே ஜீவ பலியாக்கப்படுகிறோம். சொல்லுங்க சொல்லுங்க. ஆவியானவரே, நீர் என்னை ஆளுகை செய்யும். நீங்க என்ன பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கொடுங்க ஆத்துமா. தேவ சமூகத்தில் உங்களை அப்படியே இடக்கி வைங்க. இருதயத்தில் இருக்கிற பாரம் இறக்கப்படட்டும். ஆமேன் ஆமேன். தூக்கி ஆமேன் பாரமாய் சுமந்து கொண்டிருக்கிற எல்லா பாரங்களும் கர்த்தருடைய சமூகத்தில் இறக்கப்படட்டும். சத்துருவின் நுகத்தடிகள் முறிக்கப்படும்படியாக தேவ சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. அவர் யெகோவா ஈரா இன்றைக்கு செயல்பட விரும்புகிறார். உனக்காக உன் பிள்ளைக்காக கர்த்தர் யெகோவா ஈரா செயல்பட விரும்புகிறார். இது முதல் கர்த்தருடைய பர்வதத்திலே எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். இது முதல் கர்த்தருடைய பர்வதத்திலே எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். நீ துக்கப்பட்டது போதும், நீ பாரம் சுமந்தது போதும். தேவ சமூகத்தில் உன்னை இறக்கி வை. நான் உனக்கு நடுமத்தியஸ்தராய் இருந்து உனக்காக வெளிப்படுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நடுமத்தியஸ்தராய் இருந்து நான் உனக்காக வெளிப்படுகிறேன். உன் காரியத்தில் ஆவியானவர் தலையிடுகிறார். ஓ பரிசுத்த ஆவியானவர் உங்க காரியத்தில் அவர் தலையிட விரும்புகிறார். எனவே தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்தவர்களா எலியாவின் தேவனே
ஓ தாங்க கூடாத தேவ மகிமை, நிற்க முடியாத தேவ மகிமை, மாம்சமான யாவர் மேல கர்த்தருடைய மகிமை, உலர்ந்து போய் இருக்கிறவர்கள் மேல உன்னத மகிமை, உலர்ந்து போய் இருக்கிறவர்கள் மேல உன்னத மகிமை. ரகமஷகலரதனரா ரிகலரகஸ்யாத்துரோ ரிகபரபுஷந்தரோதனரா. இடங்கொடு ஆத்துமாவே, இடங்கொடு ஆத்துமாவே. ரிகபல ஆவியானவர் பயங்கரமானவைகளை செய்ய போகிறார். இது அல்ல, இது அல்ல, இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். ரிகபபஷகலரனா. சோர்ந்து போகிறவனுக்கு பலன் உண்டாகிறது. சோர்ந்து போய் வந்தாயோ, நான் உனக்கு புது பலனை தருகிறேன் ஆவியானவர் சொல்லுகிறார். ரிகபபஷிகலரா. சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவம் கொடுக்கப்படுகிறது. நான் உனக்காக நடுமஸ்தராய் நிற்கிறேன் ஆவியானவர் சொல்லுகிறார். உன் காரியமாய் நான் செயல்படுகிறேன். இடங்கொடு, இடங்கொடு, இடங்கொடு. ஆமென், ஆமென், ஆமென். உன் ஆதி நிலைமைக்கு திரும்பி ஆவியானவர் சொல்லுகிறார். சபையே, ஆதி அனுபவத்திற்கு திரும்பு. அனலுமின்றி குளிருமின்றி வெதுவெதுப்பாய் இருந்தது போதும். இது கர்த்தர் தமது அக்கினியை போடுகிற நாட்கள். இது ஆவியானவர் தம்முடையவர்களை பரிசுத்த ஆவியின் இளைப்பாறுதலுக்குள்ளாய் கொண்டு செல்லுகிற காலம். உன்னத அக்கினி, உன்னத அக்கினி, உன்னத அக்கினி, உன்னத அக்கினி. பரிசுத்த அக்கினி, பரிசுத்த அக்கினி. ஒவ்வொரு நாவுகளிலும் கர்த்தருடைய அக்கினி. சிலர் மேல கட்டுகள் அவிழ்ந்து விழுகிறதை காண்கிறீர்கள். சிலர் மேல இருந்த கட்டுகள் அவிழ்கிறதை காண்கிறீர்கள். சிலர் மேல கர்த்தருடைய அக்கினி விழுகிறதை உணர்கிறீர்கள். ஜெபிக்க முடியாமல், துதிக்க முடியாமல், ஆவில விடுதலை உணர முடியாமல் கட்டி வைத்திருந்த எல்லா சத்துருவின் கட்டுகளும் இப்போதே சுட்டரிக்கப்படுகிறது. கர்த்தருடைய அக்கினி இந்த சபை முழுவதும் நிரப்ப துவங்கி ஆயிற்று. கர்த்தருடைய அக்கினி இந்த எல்கை முழுவதும் நிரப்ப துவங்கி ஆயிற்று. அக்கினிக்குள்ள இடப்பட்ட கொள்ளினி மௌனமா நிற்காத, எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் கர்த்தர் மாற்றுகிறார். உனக்கு கொடுக்கப்பட்ட ஆவியின் வரத்தை அனல் மூட்டி எழுப்பு. இழந்து போன கிருபை வரங்களை ஆவியானவர் உயிர்ப்பிக்கிறார். தடைகள் உடைகிறது, எல்லா தடைகள் உடைகிறது. மாம்சமான யாவர் மேலும் தேவனுடைய ஆவியானுடைய மகிமை, மாம்சமான யாவர் மேலும் ஆவியானுடைய பலத்த மகிமை. மாம்சமான யாவர் மேலும் ஒருவரையும் அவர் வெறுமையாய் விடுகிறது இல்லை. இந்த சபைக்குள்ள இருக்கிற ஒருவரையும் ஆவியானவர் சும்மா விடுகிறது இல்லை. சிறியோர் முதல் பெரியோர் மட்டும் ஒரு அக்கினி பற்றி எரிகிறது. சிறியோர் முதல் பெரியோர் மட்டும் வான் அக்கினி பற்றி பிடிக்கிறது. சிறியோர் முதல் பெரியோர் மட்டும் அக்கினி மலையாய் கந்தகமாய் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்க துவங்கிட்டார். கர்த்தருடைய ரகசிய செயல் இந்த இடத்தில் வெளிப்படுகிறது. ஆவியானுடைய ரகசிய செயல் இந்த எல்கைக்குள்ளாய் வெளிப்படுகிறது. அக்கினி மயமான நாவுகள் போல பிரிந்திருக்கிற நாவுகள் உண்டாவதாக, உண்டாவதாக. பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானுடைய உன்னத மகிமைக்குள்ளாய் விட்டு கொடுக்கிறோம். ஆவியானவர் சில வெறுமையாயிருக்கிற இருதயங்களை அவர் நிரப்ப துவங்கி ஆயிற்று. சகோதரி, நான் வெறுமையா இருக்கிறேன், என் இருதயம் வெறுமையா இருக்கிறது, நான் எதிர்பார்த்த சந்தோஷம் சமாதானம் எனக்குள்ள இல்லைன்னு ஒரு பாரத்தோடு நீ தேவ சமூகத்துல வந்தது ஆவியானவருக்கு தெரியும். ஆவியானவர் சொல்லுகிறார், அந்த வெறுமையை நிறைவாக்கும்படியாக, அந்த வெறுமையை ஒழுங்கின்மையும் சீர்படுத்தும்படியாகத்தான் நான் உனக்காக இறங்கி வந்தேன் ஆவியானவர் சொல்லுகிறார். அந்த வெறுமையான இடங்களில் தான் கர்த்தருடைய ஆவியானவர் தமது உன்னத மகிமை ஊற்ற போகிறார். காலியான பாத்திரங்களை எல்லாம் கர்த்தர் தமது அபிஷேகத்தினாலே நிறைத்து அனுப்ப போகிறார். வேணென்றா பாருங்க, சிறியோர் முதல் பெரியோர் மட்டும் ஒரு பின்மாறி அபிஷேகம் ஊற்றப்படும். ஒவ்வொரு இருதயம் பரிசுத்த ஆவியானுடைய சந்தோஷத்தினால் நிரப்பப்படுகிறதை காண்பீர்கள்.
உன்னை சுற்றிலும் பிரச்சனைகள் போராட்டங்கள் எத்தனை மிகுதியாய் இருக்கிறதோ அத்தனை மிகுதியாய் ஆவியானவரும் தமது வல்லமையினாலோ தமது உயிர்ப்பிக்கிற ஆவியினாலோ உன்னை பலப்படுத்தி தேசங்களை உலகத்தை ஜெயிக்கப்படுகிறதை காண்பாய். பிசாசுகளை ஜெயிக்கப்படுகிறதை காண்பாய். சாப கட்டுகளை முறிக்கப்படுகிறதை காண்பாய். சத்துருவின் சங்கிலிகள் முறிக்கப்படுகிறதை பார்ப்பாய். சத்துரு எவ்வளவு தீவிரமா செயல்படுகிறானோ அதை விட பல மடங்கு தீவிரமாய் பரலோக ராஜ்யம் இந்த இடத்துல செயல்பட திட்டம் வைத்திருக்கிறது. சத்துரு எவ்வளவு தீவிரமா செயல்படுகிறானோ அதை விட பல மடங்கு அதிகமாய் பரலோக ராஜ்யம் இந்த இடத்திலே சபையிலே குடும்பங்களுக்குள்ளாய் கிரியை செய்ய திட்டங்களை வைத்திருக்கிறது. ஆவியானுடைய திட்டங்கள் மகத்துவமானவைகள், அவைகள் ஆராயப்படாதவைகள், ஒரு மனிதனாலும் அது தடுக்க இயலாது. Thank you Holy Spirit. Thank you Lord. ஆவியானவரே, தொடர்ந்து நீ நடத்த போகிறபடியா ஸ்தோத்திரம். ஆமென், 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 ஆமென். காத்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளை உன்னத மகிமையினாலே நிறைத்து ஒரு உன்னத அனுபவத்திற்குள்ளாய் நீர் இழுத்து செல்லுகிறபடியா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆவியானவர் கரத்தை பிடித்து பலவந்தம் படுத்துகிறதை காண்பீர்கள். நீங்க வேண்டாம் வேண்டாம்னு சொன்னாலும் ஆவியானவர் செய்ய நினைத்தது உங்களை கொண்டு செய்கிறத பார்ப்பீங்க. அவருடைய உன்னத அபிஷேகத்திற்குள் உங்களை இழுத்து செல்லுகிறத பார்ப்பீர்கள். எசேக்கியேல் தீர்க்கதரிசி அந்த ஜீவ நதிக்குள்ளாக கொண்டு போகப்பட்டது போல இன்னைக்கு சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் வயது முதிர்ந்தவர்கள், சிறியோர்கள், வாலிபர்கள் ஜீவ நதிக்குள்ளாய் இழுத்து செல்லப்படுகிறதை காண்பீர்கள். ஆமென். உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும். அப்போதும் வனாந்தரம் வயல்வெளியா மாறும். உன் வயல்வெளி காடாக எண்ணப்படும். அந்த உன்னதத்தின் ஆவியானவருக்காக தான் இந்த சபை எதிர்நோக்கி நின்று கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். தொடர்ந்து கர்த்தருடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பெருக நாங்கள் சிறுக முற்றுமுடிய தாழ்த்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் ஜீவனுள்ள